அவனை பற்றி என்ன பதிவு, என்ன யார் என்ன அப்படின்னு ஒரு குறிப்போட முடிச்சுக்கலாமா? நிச்சயமா. உங்களை பற்றி சிறு குறிப்புன்ற மாதிரி. நான் நிலவன் என்று அறியப்படுகின்றவர். அது நிஜத்தடன்றது அதில் தலைவரனுடைய மகள் துவாரகா உயிரோடு இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது, பேசப்படுகின்றது. அல்லது அது சொல்லுவதனூடாக அது சொல்ல வேண்டுமா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்ற விடயங்களை தவித்திருக்கின்றார் அருள்நிலா. ஏனென்றால் என்கிற போராட்டம் ரகசியம் பாதுகாக்கின்ற போராட்டமாக இருந்திருக்கின்றது. இப்போ இந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுடைய மனநிலை எப்படி, இந்த புத்தகம் எழுதும்போது எப்படி இருந்தது? அருள்நிலா, அவங்களுடைய அம்மா நந்தினி, நீங்கள் உட்காந்து பேசின வரைக்கும், கேட்ட வரைக்கும் அது எப்படி உணர்வு? உண்மையாகவே உளவியல் துறையை படித்தவன் என்கின்றதுக்கு அப்பால் இறுதி கணம் வரையும் போர்க்கால வாழ்வியலுக்குள்ளேயே 17 ஆண்டுகள் கடந்தும் அந்த மே 17வது நாள் எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற சாட்சியம், காட்சிப்படுத்துகின்ற விடயம், அதில் இருக்கக்கூடிய தைரியம், அது திரும்ப வரமாட்டாங்கன்னு தெரிந்தும் என்றால் அவர்களே இறுதி வரை களமாடுவோம் என்று சொல்லி போட்டு நிற்கின்றார். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் நிஜத்தடன் நிலவனோடு நம்ம உரையாடல் தொடர்கிறது. தொடர்ந்து சந்திப்போம். வணக்கம். வணக்கம். ஒரு 2 பகுதி நீங்கள் எழுதின அந்த புத்தகங்களை ஒட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உள்ளடக்கம், அது எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, எதிர்கால நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசி இருந்துட்டு இருந்தோம். அடுத்து உங்களுடைய ஒரு புத்தகம் வந்துட்டு விடுதலை சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தொகுப்பு வந்து அருள்நிலா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. பட் அவங்களுடைய முழு பொறுப்பும் அருள்நிலா அப்படின்றது தான். இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது, இதனுடைய நோக்கம் என்ன, இது ஏன் எழுத வரீங்க நீங்கள்? இந்த விடுதலை சிற்பி என்ற நூல் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் 2 பேர் இந்த புத்தகத்தை எடுத்துருவாக்கத்துக்கு உதவி செய்திருக்கிறோம். ஒன்று துளசி செல்வண்ண, மற்றது நான். அருள்நிலா தான் அதை தொகுத்திருக்கிறார், புத்தகத்தை முழுமையாக தொகுத்திருக்கிறார். என்னுடைய ஊடகத்துறையில் மிக முக்கியமான ஒரு பணி இருந்தது. குரல் நிறுவனம், அது பெரும் நிறுவனமாக ஒரு வானொலியில் பல விடயங்களை தமிழர்களுக்கு என்று விடுதலை போராட்டத்தினுடைய உண்மையான விடயங்களை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வானொலி ஊடகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதனுடைய பொறுப்பாளராக நாங்கள் அன்போடு ஜவான் மாமா என்று அழைக்கின்ற ஜவான் மாமா, தமிழின் என்றும் அழைப்பார்கள். ஜவான் மாமாவினுடைய வரலாறு போர்க்காலத்தில், போராட்டம் தொடங்குகிற காலத்தில் இருந்திருக்கின்றது. அவர் அந்த காலத்தில் கோட்டை அடிபாட்டு காலத்திலே தன்னுடைய காலை இழந்த ஒரு போராளியாக இருந்திருக்கின்றார். பின்னர் நிர்வாகம் சார்ந்த வேலைப்பாடுகளிலே அதிகமான பணிகளை செய்திருக்கக்கூடிய ஒருவர். ஒரு குடும்பமாக நாங்கள் அவரை மாமா என்று அழைப்பது வழமை. அறிவுச்சொலையில் நாங்கள் வளர்கின்ற போது சிறுபிராயத்திலிருந்து அறிவுச்சொலைக்கு வருவார். திருமணம் செய்கின்ற காலத்துக்கு முன்னர் இருந்தது. அவர் திருமணத்துக்கு பின்னர் அவருக்கு 2 பெண் குழந்தைகள். இந்த போர்க்கால சூழலுக்குள் வாழ்ந்த ஒரு குடும்பம். அவர்கள் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி மதியம் வரையில் அந்த நிலப்பரப்புக்குள், போர் நிலப்பரப்புக்குள், கட்டுப்பாட்டு பிரதேசமாக இந்த சிறிய நிலப்பரப்புக்குள் வாழ்ந்து வந்தவர்கள். அப்போ அந்த நேரத்தில் 2009 காலப்பகுதிகளில் தன்னுடைய மூத்த மகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க போராட்டத்தில் இணைத்து கொண்ட ஒருவர். அன்பான மூத்த மகள் பேர் வந்து எழில் நிலா. எழில் என்று நாங்கள் அன்போடு அழைப்பது உண்டு. அவருடைய இராணுவ பெயர் வந்து கவின்மதி. அவர் துவாரகாவோடு தான் பயிற்சிகளை முடித்து நடவடிக்கைகளோடு செயற்பாடுகளோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒருவராக இருந்தார்கள். 2009ஆம் ஆண்டு காலப்பகுதி, மே காலப்பகுதியில் மகளும் மனைவியும் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வந்து, இன்னொரு மகள் அருள்நிலா, அதான் அவருக்கு 2 பிள்ளைகள், எழில்நிலா, அருள்நிலா தான் இந்த புத்தகத்தினுடைய தொகுப்பாசிரியர். இருவரும் 2 பிள்ளைகள். மூத்த மகள் இராணுவத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைமை வருகின்ற போது இணைந்து கொண்டார். இணைந்து கொண்டு செயற்பட ஆரம்பித்தார்.
அது அவர் துவாரகாவோடு இணைந்து நின்ற ஒரு போராளியாக அறியப்பட்டவர். மனைவியும் மற்றைய மகளும் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அந்த சம்பவங்கள் மிக முக்கியமான வரலாற்று சுவடுகளை தாங்கி நிற்கின்ற சம்பவங்கள், உண்மை சம்பவங்களை வைத்திருக்கின்ற உண்மையான நேர்மையான விடயங்களை கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். ஒவ்வொரு போராளிகளுக்கும் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு போராளிகளுடைய தனிப்பட்ட வரலாறுகளும் ஒவ்வொரு புத்தகங்களாக வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் துளசி செல்வன் இந்த புத்தகத்துக்கான அடியை எடுத்து வைத்தார். புத்தகத்தினுடைய தொடக்கம் எவ்வாறு இருந்து முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது வரைக்குமான அடிக்கோப்புகளை நாங்கள் சட்டகம் மாதிரி எந்த வடிவத்தில் இந்த புத்தகத்தை ஒரு பிரேம்வொர்க் பண்ணியிருந்தார். இந்த புத்தகம் என்னென்ன விடயங்களை கொண்டிருந்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்ற பணியை நேர்த்தியாக செய்திருந்தார். அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் புத்தகத்தை முழுமைப்படுத்த முடியாமல் போயிருந்தாலும் இணைந்து பயணித்தவன் என்ற அடிப்படையில் குடும்பத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த புத்தகத்துக்கான எழுத்துக்கான உதவியை என்னால் வழங்க முடிந்திருக்கின்றது. புத்தகம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் எப்படி இந்த புத்தகம் அமைய வேண்டும், அமைந்தால் அது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்றது வரைக்கும் செயற்பட்டிருந்தோம். ஒவ்வொரு அவர்களுடைய வாழ்வியல் அவர் சிறுபிராயத்திலே இருந்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி மதியம் வரையில் அவரோடு இருந்த சம்பவங்களை பற்றியும் அவரை விட்டுட்டு அவர் வரமாட்டேன் என்று சொன்னதும் தலைவரோடு இறுதி வரை நின்று களத்திலே சமர் செய்வேன் என்கின்ற வாக்குறுதியும் இறுதி வரை தலைவரோடு நின்றார் அதுக்கான சாட்சியங்களும் இருக்கின்றது. புலனாய்வுத்துறையினுடைய பொறுப்பாளராக இருந்த பொட்டம்மான் அவர்கள் ஜவான் மாமா பார்த்து கேட்டிருக்கின்றார். குடும்பம் அந்த சம்பவங்களை சொல்லுகின்ற போது உணர்ந்து கொண்டேன். அவர்கள் சொல்லுகின்ற போது அதை பதிவு புத்தகத்திலே கட்டுரையாக அந்த பதிவை இறுதி பயணம் என்கின்ற விடயத்தை பதிவு செய்கின்ற போது பதிவு செய்கின்றார்கள். கேட்கின்றார் என்னென்றால், போராளிகள் நிற்கிறது சரி, 2 பொதுமக்கள் மனைவியும் மகளும் ஏன் இங்கு இருக்க வேண்டும், அவர்களை ஏன் அனுப்பவில்லை என்கின்ற கேள்வியை தொடுக்கின்றார். அதுக்கு பின்னர் அவர்களுக்கு இடையில பல கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றது. அது முழுமையாக சொல்ல வேண்டும் என்ற விடயம் தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் அதற்கு பின்னர் அன்பு என்கின்ற ஒரு புலனாய்வுத்துறை போராளியோடு ஜவான் மாமா குடும்பத்தை இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் அனுப்பி வைக்கின்றார். மீள நாங்கள் திரும்பி வரமாட்டோம் என்பது தெரிந்தும் இறுதி வரை எங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு தோட்டாக்களும் துப்பாக்கியில் இருக்கின்ற ஒவ்வொரு தோட்டாக்களும் நிறைவடையும் வரையும் நாங்கள் களச்சமர் செய்வோம் என்பதையும் சொல்லி வழி அனுப்பி வைக்கின்றார். 17 ஆண்டுகள் ஆகின்றது. இப்போது இது ஒரு வரலாற்று சுமையோடு வாழ்ந்த குடும்பம். அந்த அந்த சுமையோடு வாழ்கின்றார்கள். அவர்கள் நிறுவனத்தில் பலர் பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் அதில் பலர் புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றார்கள். அப்போது இந்த புத்தகத்தை எழுதுகின்ற என்றால் 2 அத்தியாயங்களாக மிக முக்கியமான அத்தியாயங்களாக பிரிக்கலாம். அவருடைய தனிப்பட்ட வாழ்வியல், அவரோடு பணியாற்றியவர்கள், புலிகளின் குரலை சார்ந்தவர்கள், அவரை பற்றி சொல்லுகின்ற சில கருத்துக்கள், முழுமையாக இல்லாட்டிலும் என்ற ஒரு போராளியினுடைய மாவீரனுடைய வரலாற்றை முழுமையாக யாராலும் எழுதிவிட முடியாது. அவர்களோடு கூட இருந்தவர்கள் சின்ன சின்ன வரலாறுகளை எழுதலாம். அதை தொகுத்து கொண்டு வருகின்ற போது ஒரு முழுமை வடிவத்துக்கு ஒப்பானதாக ஒன்றை கொண்டு வரலாமே தவிர முழுமையான வரலாற்றை ஒருவராலும் கொண்டு வர முடியாது. கொண்டு வரவும் இயலாத ஒரு விடயம் ஏனென்றால் என்கிற விடுதலை போராட்டம் அந்த அளவுக்கு ரகசியம் பாதுகாத்தல் என்கின்ற தன்மையை கொண்டிருக்கின்றது. எது மக்கள் மத்தியில் சொல்லப்பட வேண்டும், எது மக்கள் மத்தியில் சொல்லப்பட தேவையில்லை என்கின்ற கருத்தியலை எல்லாம் கொண்டிருக்கின்றது. முழுமையான விடயத்தை ஒரு போராளி மாவீரர்களுடைய வரலாற்றை நாங்கள் சொல்லிவிட முடியாது. அவர்களுடைய தியாகத்தை மதிப்பிட முடியாது. அவர்களுடைய உச்ச தியாகங்களினுடைய வடிவங்களை முழுமையாக சொல்லிவிட முடியாது. அவர்களே அதை விரும்பவில்லை சொல்லுவதற்கு. ஆகவே நாங்கள் அதை பற்றி பேசிவிட முடியாது. இருந்தாலும் சொல்லக்கூடிய விடயங்களை மகள் எந்த வடிவத்தில் அதை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கோடு மிக அழகாக ஆரம்பத்தில் இருந்து தந்தையினுடைய வரலாற்றை இறுதி வரையும் முடிந்தவரை சொல்லி இருக்கின்றார். அதான் இந்த விடுதலை சிப்பிகள் நூல். தமிழர்களுடைய நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் திரு ஜவான் அண்ணா அவர்களுடைய வரலாற்றை தாங்கி நிற்கின்ற நூல். அவருடைய மகள் எழில்நிலா கவின்மதி என்று
விடுதலை இந்த போராட்டத்தினுடைய 2 இயக்க பேரும் பெயரை வந்து கொண்டவர். தலைவர் வைத்த பெயர். ஆமாம், அவர்கள் இருவருக்கும் மூத்த மகளுக்கு தலைவர் பெயரையே எழுதி கொடுத்து விடுகின்றார். ம். இந்த பெயரை வைக்குமாறு எழுதி கொடுத்து விடுகின்றார். அப்ப அந்த அந்த பெயர் கொண்ட மகள் போராட்டத்திலே போராளியாக துவாரகாவோடு, தலைவரின் மகள் துவாரகா, துவாரகாவுக்கு பெயர் வந்து விடுதலை போராட்டத்தினுடைய பெயர் வந்து அகமதி. ம். அகமதியோடு போராட்டத்தில் போர்க்களத்திலே நிற்கின்றார்கள். அவரோடு 6 போராளிகள், பெண் போராளிகள் இணைந்து நிற்கின்றார்கள். அதில் அகமதி தலைவனுடைய மகள், ம். துவாரகா துவாரகாவோடு இணைந்து நிற்கின்றார் ஜவான் மாமாவினுடைய மகள் எழில்நிலா, அவருக்கு பேர் வந்து கவின்மதி, ம். மான்மதி, நித்தியா, நலாயினி என்னும் ஒரு சகோதரி அங்கு போராட்ட காலத்திலே அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். ம். இவர்கள் பயணித்த பயணம், அவர்களுடைய வாழ்வியலை பற்றியெல்லாம் அவ்வப்போது குடும்பத்தை சந்திக்கின்ற போது கவின்மதி பேசிக்கொள்ளுகின்றார். ஜவான் மாமாவினுடைய மகள் எழில்நிலா என்று அழைக்கப்படுகின்றவர் பேசிக்கொள்ளுகின்றார் குடும்பத்தோடு. அதை பற்றி இந்த புத்தகம் பதிவாக்கி இருக்கின்றது. ம். புத்தகம் அதை பற்றி பதிவாக்கி இருக்கின்றது. ம். அவர் எந்த படையணியை சார்ந்தவர், எந்த துறை சார்ந்தவர், என்னத்தை பற்றிய பணிகளில் இருக்கின்றார், யார் யார் அவர்களோடு இருக்கின்றார்கள், தலைவர் என்னுடைய மகள் எவ்வாறு வழிநடத்துகின்றார், அந்த சிறிய அணியை எவ்வாறு வழிநடத்துகின்றார் என்பது பற்றியெல்லாம் பகிர்ந்திருக்கின்றார்கள். அந்த வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். முழுமையான விடயங்களில் ஆட்டிலும், இராணுவ ரகசியங்கள் பேசப்படாட்டிலும் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அதை பதிவாக்கி இருக்கிறார்கள் இந்த புத்தகத்திலே. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்த பின், புலம்பெயர்ந்து வந்த பின், நாங்கள் 2020ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கொரோனா என்கின்ற பேரிடருக்கு பிறகு போலியான விடயங்கள் நிறைய வெளிவர வலிக்கிட்டது. உண்மைக்கு புறம்பான சித்தரிக்கப்படுகின்ற, உருவாக்கப்படுகின்ற செய்திகள் எல்லாம் நிறைய வேற வலிக்கிட்டது. அதில் தலைவரனுடைய மகள் துவாரகா உயிரோடு இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது, பேசப்படுகின்றது. இன்று வரையும் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற அறிக்கைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தலைவரனுடைய மகளோடு இறுதி வரை 17ஆம் தேதி மதியம் வரை இருந்தவர் கவின்மதி என்று அழைக்கப்படுகின்ற ஜவான் மாமாவினுடைய மகள் எழில்நிலா. இவர் இந்த வாழ்வியலில் இராணுவ சீருடையோடு, இராணுவ சீருடையோடு களச்சமரிலே சாவடைந்திருப்பதற்கான புகைப்படத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அண்மை காலத்தில் அது இந்த சர்ச்சைகள் எல்லாம் வருகின்ற போது மீள அந்த ஆவணங்களை திருப்பி பார்க்கின்ற போது அதில் நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். வெளிப்படையாக அவர் இறுதியாக அணிந்திருந்த உடை, அதே போன்று தங்கை துவாரகாவினுடைய புகைப்படத்தையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவங்க உறுதியா அந்த களத்துல மாவீரராக இருக்கிறாங்க. களச்சமரிலே இறுதி வரை நடந்த களச்சமரிலே வீரச்சாவடைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இராணுவத்தினரால், இலங்கை இராணுவ படைகளால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் சாட்சியங்களாக சொல்லி நிற்கின்றன. இறுதியாக அவர்கள் அணிந்திருந்த உடைகள், அவர்களை இறுதி வரை பார்த்தவர்கள் என்னுடைய சாட்சியங்கள், அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்றது. இவை எதர்ச்சியாக நாங்கள் இன்று வரை பல புகைப்படங்கள் இருக்கின்றன. யார் யார் என்றது பலருக்கு தெரியாது, தெரியாமத்தான் பலர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த புகைப்படங்களினுடைய ஆதாரங்கள் அவர்கள் களச்சமரிலே வீரச்சாவடைந்திருக்கின்றார்கள் என்பதை மீள வலியுறுத்தி, கவின்மதி அவங்க கூட இருக்கிற அந்த சடலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய சகோதரி துர்கானுடைய சடலமும் இருக்குது. அதுக்கான துவாரகாவினுடைய அகமதி என்று அழைக்கப்படுகிற துவாரகாவினுடைய வித்துடலும் அந்த இடத்திலே இருக்கின்றது. அந்த நித்தியா, நலாயினி, மான்மதி அவர்களுடைய புகைப்படங்கள் தொடர்ச்சியாக அதனுடைய கட்டங்களிலே உறுதிப்படுத்துறீங்க. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணமாக இருக்கின்றது. அது இந்த புத்தகத்துக்குள்ள வருது. அது அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களில் இறுதி கணம், முள்ளிவாய்க்காலினுடைய இறுதி கணத்தில் எழில்நிலா, கவின்மதி என்று அழைக்கப்படுகின்ற எழில்நிலாவினுடைய ஆவண கோப்புக்குள் அந்த பதிவுகள் பதிவாக்கி இருக்கின்றார் அருண்நிலா. வேற என்ன சொல்லி இருக்கிறாங்க? அந்த 17ஆம் தேதிக்கு முந்தைய தகவல், முன்னர் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லுகின்றார்கள். உரையாடல்கள், இடம்பெயர்வுகள், எங்கெங்கெல்லாம் இருந்தார்கள், யார் யாரெல்லாம் கூட இருந்தார்கள், எப்படி அந்த சவர்களம் இருந்ததுன்றதை பற்றி எல்லாம் முள்ளிவாய்க்காலினுடைய அனுபவ பகிர்வாக பகிர்ந்திருக்கின்றார்கள்.
உள்ள வருது அந்த இதுல வருது. அந்த சம்பவங்கள் எல்லாம் வருகின்றது. ம். இதில் குறிப்பாக என்னென்றால் எழில்நிலா தன்னுடைய மரணம் சாவு ம். சாதாரணமாக நடந்துவிடக் கூடாது, தன்னுடைய ஒரு துளி இரத்தமேனும் ம். இந்த மண்ணில் சாதாரணமாக விழுந்துவிடக் கூடாது, ம். குண்டு தாக்குதலிலேயோ விமான குண்டு தாக்குதலிலேயோ விழுந்துவிடக் கூடாது, போர்க்களத்தில் போரிடும் வங்கியாக என்னுடைய ரத்தம் விட வேண்டும் என்றத ஒரு ஓர்மத்தோடு சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் மீள மீள அது வலியுறுத்தப்படுகிறது. அவர் எழுதியிருந்த ஒரு பதிவும் இருக்கின்றது. ம். பதிவுனா என்ன மாதிரி பதிவு? அவர் பேனியால எழுதி எழில்நிலா என்று கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிவும் இருக்கின்றது. நான் இப்படித்தான் வந்து மரணிக்கிறேன். அப்பாட்ட அவ கேட்கிறா, நேர் அப்பாட்ட, நான் தலைவர் மாமாவுக்கு உறுதுணையாக போர்க்களத்தில் நிற்கணும், என்னை கொண்டே போராட்டத்துக்கு விடுங்கோ. ம். அதுக்கு பிறகு ஜவான் மாமா கேட்கிறார், இப்படி மகள் கேட்குறா, என்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்னன்னு கேட்க கொண்டு விட சொல்லினான். ம். அந்த ஓர்மமா அந்த அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தன்னுடைய பங்களிப்பு எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்ற அந்த ஓர்மம் புத்தகத்திலே பதிவாகியிருக்கிறது. இல்லை, ஜவான் அவர்களை பற்றியான பதிவு என்ன விதமாக சொல்ல வரீங்க நீங்கள் அதில்? இறுதி களம்பரையும் களச்சமரிலே களச்சமரடைந்து வீரச்சாவடைந்திருக்கிறார் என்பதோடு புத்தகம் நிறைவடைகின்றது. புத்தகத்தினுடைய இறுதி பக்கம் அவருடைய வீரச்சாவு செய்தியோடு நிறைவடைகின்றது. அவருடைய வாழ்வியல் தொடர்பான விடயங்களில் சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களையும் சொல்லக்கூடிய வெளியில அனைவரும் பார்வைக்கு சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களையும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். ஏன்னால் பல கதைகள் சொல்லுகின்ற போது, உரையாடுகின்ற போது அவை எழுத்துருவல் வருகின்றதா என்று பார்க்கின்ற போது அது தேவையே சொல்ல வேண்டிய விடயமாக அல்லது அது சொல்லுவதனூடாக அது சொல்ல வேண்டுமா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்ற விடயங்களை தவித்திருக்கின்றார் அருள்நிலா. ஏனென்றால் என்கிற போராட்டம் ரகசியம் பாதுகாக்கின்ற போராட்டமாக இருந்திருக்கின்றது. ரகசியம், தந்தை பாதுகாத்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உற்றுநோக்கியாக இருந்து பார்த்திருக்கின்றார் புத்தகத்தை. என்றால் அதில் எந்த இடத்திலையும் அந்த விடயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதை மீள மீள வலியுறுத்தி பக்கங்களை புரட்டியிருக்கின்றார். இது ஒரு போராளியினுடைய வரலாற்று சுவடு. அவர் போராட்டத்துக்கு வந்ததிலே இருந்து அவர் வீரச்சாவடையும் வரைக்கும் சொல்லக்கூடிய விடயங்களை பதிவாக்கி இருக்கின்றது. 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி என்ன நடந்தது, அதை இறுதி வரை பார்த்த சாட்சியங்களில் ஒரு சாட்சி இவர்கள் அருண்நிலா, அவங்களுடைய அம்மா நந்தினி அவர்கள் தான் ஜவான் அவர்களுடைய மனைவி. மகள், இன்னொரு மகள் வந்து அருண்நிலா. மூத்த மகள் வந்து எழில்நிலா இயக்கத்தோட துவாரகா அவர்களோடு இருந்தவங்க. அதுதான். இப்போ இந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுடைய மனநிலை எப்படி, இந்த புத்தகம் எழுதும்போது எப்படி இருந்தது? அருண்நிலா, அவங்களுடைய அம்மா நந்தினி, நீங்கள் உட்காந்து பேசின வரைக்கும், கேட்ட வரைக்கும் அது எப்படி உணர்றீங்க? உண்மையாகவே உளவியல் துறையை படித்தவன் என்கின்றதுக்கு அப்பால் இந்த நாளாந்தம் செத்து பிழைக்கின்ற உணர்வு இருக்குத்தானே. இறுதி கணம் வரையும் போர்க்கால வாழ்வியலுக்குள்ளேயே 17 ஆண்டுகள் கடந்தும் அந்த மே 17ஆவது நாள் எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற சாட்சியம், காட்சிப்படுத்துகின்ற விடயம் அப்படியே கண்ணுக்குள் இருக்கின்றது. வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அந்த அவர்களுடைய வலியை, அவர்கள் அனுபவித்து வந்திருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. உயிரோடு மகளையும் கணவனையும் இறுதி வரை இதுதான் செய்வோம் என்று சொல்லுகின்றவர்களை விட்டு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வருவது என்பது எப்படியான ஒரு மனநிலை, அதில் இருக்கக்கூடிய தைரியம், அது திரும்ப வரமாட்டாங்கன்னு தெரிந்தும் என்றால் அவர்களே இறுதி வரை களமாடுவோம் என்று சொல்லி போட்டு நிற்கின்றார். சொல்லியவர்கள் வரமாட்டார்கள் என்பது இறுதி வரை தெரிந்தும் அந்த தேசம் மேல் கொண்டிருக்கக்கூடிய பற்று எனக்கு ஞாபகம் இருந்தது என்றால், பண்டை காலத்தில் சொல்வார்கள், போரிலே தந்தைக்கு முன்னர் பாட்டன் போயிருப்பார், தந்தை போயிருப்பார், மகன் அடுத்த போர் களத்துக்கு செல்லணும். இங்கு ஒரே களத்தில் ஒரே நேரத்தில் தந்தையும் மகளும் களச்சமரில் இருக்கிறார்கள் என்றால் அது எப்படி அதை பார்க்கிறது, அதை எப்படி எடுத்துக்கொள்றது? இலகுவில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையான
புத்தகம் நிறைவடைந்திருக்கின்றது. வெகு விரைவில் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். நான் புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கின்றேன். மிக இல்ல, அருமையாக. அந்த உளவியல் பத்தி சொல்லியிருந்தீங்க. அவங்க இப்போ என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்க? அது எப்படி மீள எப்படி முடியாத பார்க்குறீங்க? கவலைகள், வலிகள், வேதனைகள் இருந்தாலும் தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். பெருமையோடும் கர்வத்தோடும் பேசிக் கொள்ளுகின்றார்கள். நாட்டுக்காக விதையா இருக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு பெருமை இருக்கிறாங்க. அவர்களுடைய சாவு சாதாரணமானது அல்ல. ம். இறுதி வரை கொண்ட கொள்கையோடு தலைவருக்கு துணையாக நிற்போம் என்கின்ற நோக்கோடு நின்றவர்கள் இறுதி வரையில் களச்சமரிலே ஈடுபட்டு சாவடைந்திருக்கின்றார்கள். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான புத்தகமாக அது இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல வரதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இறுதியாக இந்த காந்தால் கரிகாலன், இந்த புத்தகம் சொல்லக்கூடிய, இது நீங்கள் தொகுத்திருக்கீங்க, இந்த புத்தகம் சொல்லக்கூடிய என்ன செய்தி? இது காந்தல் கரிகாலன் என்கின்ற புத்தகத்தில் ஒரு தொகுப்பு நூல். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொகுப்பு நூல். இது தேசிய தலைவர் அவர்கள் 89ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரையில் மாவீர நாள் உரைகளில் தேசிய தலைவரனுடைய உரையை சர்வதேச சமூகம் செவிமடுப்பதற்காக காத்திருக்கும். நவம்பர் 27ஆம் தேதி என்ன சொல்ல போகின்றார்? இந்த பூலோக அரசியலில் தமிழ் விடுதலை போராட்டம், தேசம், ஒரு தேசிய இன மக்களினுடைய போராட்டம், இதனுடைய தலைவர், உலகத் தமிழர்களுடைய தலைவர் என்ன சொல்ல போகின்றார் என்கின்ற செய்தியை சர்வதேச சமூகம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற நாள். அந்த நாட்களில் அவர் பேசிய பேச்சுக்கள், மாவீர நாள் உரைகளாக அவர் பேசிய விடயங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நூலிலே. மாவீர நாளுடைய கையேடு தொகுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கொடிக்கண்டிருக்கக்கூடிய கையேடு வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த முதன்மை மாவீரர்களாக இருக்கக்கூடிய மாவீரர்களில் நாங்கள் 4 பிரிவுகளாக பார்க்கலாம். முப்படைகளும் அதனோடு இன்னொரு படையும் பெரும்படையும் கொண்ட தமிழன் வரலாற்றில் தரைப்படையாக, கடல் படையாக, விமானப்படையாக என்கின்ற புது படையை உருவாக்கிய தமிழனாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். நம்மளுடைய முதன்மை மாவீரர்களுடைய வரலாற்றோடு, முதல் வீரச்சாவடைந்தவர்களுடைய வரலாற்றோடு இந்த புத்தகம் ஆரம்பிக்கப்படும். அதனுடைய சுவடுகளாக மாவீரர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு பிரிவுகளிலும் வீரச்சாவடைந்திருப்பார்கள். அவர்களுடைய நினைவு நாளில் தேசிய தலைவர் அவர்கள் பேசிய மாவீர நாள் உரையினுடைய தொகுப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று தேசிய தலைவர் அவர்களுடைய சந்திப்புகளில், பேச்சுக்களில் அவர் போராளிகளோடு கதைக்கின்ற போது அவர்களுடைய சிந்தனையாக வெளிவந்த சிந்தனைகள், சிந்தனை துளிகள் என்று சொல்வோம். அவை 350க்கும் மேற்பட்ட சிந்தனை துளிகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஆயிரக்கணக்கான சிந்தனை துளிகள். அதிலிருந்து 350 சிந்தனை துளிகள் இந்த நூலிலே, புத்தகத்துக்குள்ளே இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு தொகுப்பு நூல். இதை செய்வதனுடைய உண்மையான நோக்கம் என்னென்றால், 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தேசிய தலைவர்களுடைய உரைகளை ஒவ்வொரு எழுத்தாளர்களும் என்ன செய்தார்கள் என்றால், அவர் பேசியதை அவர்கள் விளங்கி கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். அவர் என்ன விளங்கிக்கிட்டாரோ அதை புத்தகமாக எழுதிட்டு மாவீர நாள் உரை, தேசிய தலைவரின் மாவீர நாள் உரைக்கு அவர்கள் ஒரு விளக்கம். திருக்குறளுக்கு பலர் விளக்கம் கொடுக்கின்றது போன்று தேசிய தலைவர் சொல்லியிருக்கின்ற விடயத்துக்கு தாங்களாகவே ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். ஆனால் அடுத்த தலைமுறையினர் இதை தேடுகின்ற போது, ஏனால் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் காணொளிகளிலும் பதிவாகிய இந்த உரை ஒரு கோப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் காந்தல் கரிகாலன். காந்தல் என்பதும் கரிகாலன் என்பது தேசிய தலைவனுடைய பெயர். கரிகாலன், அதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. காந்தல் என்பது போர் வீரர்கள் போருக்கு செல்லுகின்ற போது அணிந்து கொள்ளுகின்ற மலர். அது தமிழர்களினுடைய தெய்வ கடவுளாக பார்க்கப்படுகின்ற முருகனுக்கு உகந்த மலர். கார்த்திகை மாதத்தில் மட்டும் மலரக்கூடிய மலர். நஞ்சை கொண்ட மலர். நஞ்சை அணிந்தவர்கள் புலிகள், நஞ்சை கொண்ட மலர். அந்த மாலை அணிஞ்சு கொண்டு போறது காயமடைந்தவர்கள். அன்றைய பண்டைய காலத்திலே காயமடைந்தவர்கள் எதிரியிடம் பிடிபடக்கூடாது, பிடிபட்டால் இராணுவ ரகசியங்களை வெளியிடக்கூடாது என்பதற்காக அந்த மாலையை சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு அவர்கள் தங்களுடைய சாவை தாங்களாகவே தீர்மானித்துக் கொள்வார்கள். அப்படி குப்பிகளை அணிந்தவர்கள் போராளிகள். மலர் என்கின்ற பெயரை கொண்ட நூலாக உருவாக்கியிருந்தேன்.
இதுதான் இந்த புத்தகத்தினுடைய நிறைய நூல்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய களப்பணி இது. நிறைய காலங்கள் வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும். காரணம் இதில் பயணிக்கும்போது அதிக மன உளைச்சலை சந்திக்கணும். அதான் இந்த புத்தகத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் பார்த்தது. மன உளைச்சலுக்குள்ளாக தான் நீங்கள் கடந்து போகணும் வாசிக்கக்கூடியவர்கள். ஆனால் அதை தொகுக்கிற உங்களுக்கு வந்து மனநிலை எப்படின்றது ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க. இப்படிப்பட்ட இந்த நிலவனை பற்றி என்ன பதிவு, இதில் என்ன யார் என்ன அப்படின்ற ஒரு குறிப்போட முடிச்சுக்கலாமா? உங்களை பற்றி சிறு குறிப்புன்ற மாதிரி சொல்லலாமே. நான் நிலவன் என்று அறியப்படுகின்றவர். அது நிஜத்தடன்றது என்ன? நிஜங்களை என்னுடைய போராட்டத்தினுடைய பெயர் முன்னர் நிஜத்தடன். தமிழ் பேர் வைக்கப்படுகின்ற போது ஆரம்பத்தில் எனக்கு நிலவன் என்று அழைத்திருந்த பெயரையே தமிழ் பேராகவே வைத்திருந்தார்கள். ஆனால் 2 பேர்களையும் நான் இணைத்து நிஜத்தடன் என்றதே நிலவன் என்றே இருக்கின்றது. 89ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் நானும் ஒருவன். என்னுடைய பெற்றோர்கள் குடும்பத்தையும் இந்திய இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டு அந்த படுகொலைகளை கண்முன் பார்த்து அந்த படுகொலையில் சாவடைந்தவர்களை என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவன். 89ஆம் ஆண்டுக்கு பின்னர் 90ஆம் ஆண்டு கால பகுதியில் இருந்து காந்தோரன் அறிவிச்சோலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இருந்து அறிவிச்சோலையில் வளர்ந்த ஒருவன். அங்கதான் வளர்ந்தேன். வளர்ந்த ஒருவர். 93ஆம் ஆண்டு காந்தோரன் அறிவிச்சோலை தொடங்கி 95ஆம் ஆண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த இடம்பெயர்ந்து வருகின்ற போது காந்தோரன் அறிவிச்சோலையிலிருந்து செஞ்சோலை வளாகங்கள் எல்லாம் உருவாக்கி அதெல்லாம் இடம்பெயர்ந்து காந்தோரன் அன்னையினுடைய வீரச்சாவுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட அறிவிச்சோலை இடம்பெயர்ந்து 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை விட்டு நகருகின்ற போது தாயகம் என்கின்ற இல்லத்தில் வளர்ந்தேன். போராளி மாமாக்களோடு போராட்டத்திலே இருக்கக்கூடியவர்களோடு வளர்ந்தேன். அப்போது அறிவிச்சோலை தொடங்குவதற்கு முன்னமிருந்து ஜவான் மாமாவோடு இருந்த தொடர்பு அது அப்படியே வளர்ந்து கொண்டு வந்த ஒரு தொடர்பு. அங்கே வளர்ந்து அங்கிருந்து படித்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி அங்கு என்னுடைய பட்டக்கல்வியை தொடர்ந்து என்னுடைய உயர்தரத்தை மல்லாவி மத்திய கல்லூரியில் தொடர்ந்து பின்னர் பட்ட மேற்படிப்பை தமிழ்நாட்டிலும் பட்ட மேற்படிப்புக்கு பின்னர் இருக்கக்கூடிய டிப்ளோமா பயிற்சிகளை வேறு நாடுகளிலையும் படித்து இருக்கக்கூடிய ஒருவர். என்னுடைய துறை சார்ந்த கட்டலாக உளவியல் துறை சார்ந்த ஒரு மன ஆற்றுப்படுத்துனராக மன ஆலோசகராக என்னுடைய பணியையும் என்னுடைய தொழில்சார் திறனையும் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். ஊடகத்துறையை கற்று ஊடகத்துறைக்குள் இருக்கக்கூடிய பயணத்தில் ஊடகம் சார் கற்கைகளோடு என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக நான் இருக்கின்றேன். கலை ஆர்வத்துக்குள்ளே எப்படி வந்தது? அதை எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? பரதநாட்டிய போராட்டத்தில் வளருகின்ற போது துறை சார்ந்த விடயங்கள் எந்த துறை வேணுமென்றாலும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆர்வம் இருந்தால் அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் அதை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் தமிழ் தேசம் எல்லாருக்குமே வழங்கியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே வழங்கியிருக்கு. நான் படிக்க வேண்டிய துறை வேறு ஒன்றாக இருந்தாலும் என்னை எதற்கு தயார்படுத்தினார்கள், எந்தவாறு கற்க வேண்டும் என்பதை அதனுடைய தேவையையும் உணர்ந்து கொண்டு நான் என்னுடைய துறையை தெரிவு செய்தேன். படிக்கிறதுக்கான கல்வித்துறையை தெரிவு செய்தேன். இந்த நேரத்தில் தான் கலை சார்ந்த விடயங்களோடு எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் எங்களுடைய உண்மை சம்பவங்களையும் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அது தமிழ தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ தேசத்தை விட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்றதுக்கு ஊடகம், கலை என்கின்ற ஒரு ஊடகம் பெரும் எழுச்சியையும் மறுமலர்ச்சியையும் உருவாக்கிச்சு. எழுச்சியை உருவாக்குற நேரம் ஒரு புத்துணர்வோட ஒரு புதிய விடயத்தையும் அவர்களுக்கு சொல்லுகின்றத பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு நாடக பயிற்சி பட்டறைகளில் கலந்து கொண்டேன். நடன சார் கற்கைகளோடு இருந்தேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நடன ஆசிரியர்களிடமும் அதை கற்றுக்கொண்டேன். எங்களுடைய விடயத்தை ஒரு கலை வடிவத்துக்குள்ளால் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி சொல்லுவதனூடாக அந்த செய்தி போய் சேரும் என்பதற்காக கற்கின்ற ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு அதையும் துறைசார் கல்வியாக பின்னர் தொடர்ந்து அதில் தரங்கள் வரை கற்று முடித்திருக்கின்றேன். ஆசிரியர் தரம் வரை கற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றேன்.
துறை சார்ந்தவர்களிடமிருந்து இன்னும் மேலும் மேலும் கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வம் இருக்கின்றது. புது புது விடயங்களை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதிலும் என்னுடைய பணி தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றியும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் ஆராய்ச்சி புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றன. நாட்டியம் சம்பந்தமாக. தொடர்ந்து நம்ம சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.